ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா, உபாசனா தேவதைகளும் இல்லைன்னா உபாசனா தெய்வங்களும் குல தெய்வங்களும் தம்மில் உள்ள, அதாவது அந்த ஒரு டிஃபரன்ஸ், எப்படி நம்ம பூஜை பண்ணணும், குலதெய்வத்துக்கு எந்த மாதிரி வழிபாடு நம்ம பண்ணணும், இல்லைன்னா உபாசனா தெய்வத்துக்கு எந்த மாதிரி உள்ள முறைகள் நம்ம கொண்டு வரணும், என்ன உபாசனா தெய்வம் குலதெய்வம் தமிழ் உள்ள ஒரு வித்தியாசம், அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது குலதெய்வம்னு வரும்போது நம்ம குலத்தை காக்கக்கூடியது குலதெய்வம். அப்போ பூர்வீகமான தலைமுறைகள் தாண்டி தாண்டி கொண்டு வரக்கூடிய தேவதை தான் குலதெய்வம். அந்த குலதெய்வங்கிறது ஒரு தேவதை தான் இருக்கும். அது ஏதாவது இப்போ காளி ஆகலாம், கருப்பசாமி ஆகலாம், மதுரை வீரன் ஆகலாம், அப்படி ஒருபாடு தேவதைகள்ல ஏதாவது ஒரு தெய்வம் தான் குலதெய்வம். இது நம்ம தலைமுறை தலைமுறையா பூஜை விதி பண்ணிட்டு வந்தாரு, அதுதான் குலதெய்வம்னு சொல்றது. ஆனா உபாசனை தேவதைன்னு சொல்றது சில ஆளுகளுக்கு, இல்லைன்னா நம்ம தலைமுறையில் பட்டவங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா நமக்கு கூட ஒரு சில தேவதைகள் மேல ஒரு பிரியம் இப்ப காரியசாதியத்துக்கு வேண்டிதான் கூடுதல் எடுக்கிறதுன்னே சொல்லலாம். சிலவங்க யக்ஷியை பிடிக்கும், இல்லைன்னா யக்ஷியோட வழிமுறை, இல்லைன்னா அந்த தேவதையோட உள்ள ஒரு இஷ்டம், இல்லைன்னா இப்ப முருக பகவான் சொல்லலாம், முருக பகவான் மேல இஷ்டம் பண்ணலாம், குட்டி சாத்தான், இல்லைன்னா காளி, எந்த தேவதை ஆகட்டும், அந்த ஒரு பிரியம் எடுப்பாங்க. சரிங்களா? அது உபாசனா. இந்த உபாசனான்னு வரும்போது அவங்களுக்கு மட்டும்தான் பிராதானியம் வருது. இப்ப நம்ம குடும்பத்துல எங்க அப்பா வழிபாடு பண்ணி வந்த தேவதை காளின்னா, நான் காளியும் வழிபாடு பண்ணுவேன். ஆனா எனக்கு பைரவனை பிடிக்கும், இல்லைன்னா குட்டி சாத்தானை பிடிக்கும்னா நான் உபாசனமா இருக்குமா அந்த பூஜை பண்ணிக்கலாம். அது கர்மத்துக்கும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பின்ன சில சந்தர்ப்பங்களில நமக்கு குலதெய்வமே உபாசனா தேவதையாயிட்டு வரும். குலதெய்வங்கிறது நம்ம உபாசனையில பட்டதுதான். ஆனா குலதெய்வம் உபாசனா இதுல வருங்கிறது, இப்ப காளி என் குலதெய்வமா இருக்கு, நான் உபாசனையாவும் காளியவே பண்ணி கர்மவே பண்ணிக்குவேன். அப்ப அந்த ரெண்டு தேவதையும் ஒரே தேவதையா வருது. அப்ப இப்படி ரெண்டு டிஃபரன்ஸ் நம்ம எப்பளும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நான் உபாசனை பண்றது இப்போ காளி, என் குலதெய்வம் கருப்பசாமின்னு வச்சா எங்க அண்ணன் கருப்பசாமி மட்டும்தான் என்ன பூஜை இருக்கும். ஏன்னா அது குலதெய்வம். ஆனா காளியை பண்ணணும்னு இல்லை. ஏன்னா நான் அது விரும்பி, நான் இடையில எனக்கு சில தேவைக்காக நான் எடுத்த தேவதை. அப்ப உபாசனா தேவதையும் இந்த குலதேவதையும் தமிழ்ல ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி குலதெய்வம்னு நம்ம பூஜைக்கு எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, முன்னோர்களை பூஜை செய்யணும். அதுதான் இந்த திருதி செய்யணும்னு எல்லாம் சொல்றது. அதாவது நம்ம காலாகாலங்களில உபாசனை பண்ணி கொண்டு வந்த, நமக்கு அந்த தேவதையை தந்த நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா அப்படி உள்ளவங்க, தாத்தா பூர்வீகமான ஆளு. அப்ப அவங்கள நம்ம ஸ்மரிக்கணும் அந்த பூஜை பண்ணும்போது. அது சரிக்க செய்யறது எப்படின்னா, இந்த கற்கடக வாவு அந்த மாதிரி உள்ளதுக்கு திருதி கரெக்டா கொடுக்கணும். இல்லைன்னா வருஷத்துல ஏதாவது ஒரு நாள் அந்த குலதெய்வ பூஜை வைக்கிற அந்த நாள் அவங்களுக்கும் ஒரு படப்பு போட்டு ஆதி பூஜை சிரிக்க, ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுற மாதிரி சாப்பாடு போட்டு, அது நம்ம தாத்தா என்ன விரும்பி இருப்பாரு சாப்பாடுலன்னு அந்த அந்த மாதிரி அசைவமோ செய்வமோ அது உங்களோட விருப்பப்படி அந்த சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஒரு விளக்கு வச்சு எல்லாருமா சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு அந்த கற்பூரம் காணிச்சு எல்லாரும் கும்பிட்டு அப்புறமா குலதெய்வ பூஜை பண்ணணும். அப்ப குலதெய்வம் அனுகிரகத்துல வரும். சிலவங்க பார்ப்பாங்க, எப்படி பார்த்தாலும் இதுல எதிர்தோஷம் இருக்கு, 5ஆம் பாவம் பார்க்கும்போது பூர்வம் புத்திரம் புண்ணியம் அந்த பாவத்துல பிரச்சனை இருக்கு, அப்படி எல்லாம் வர்றதுக்கு ஒரு பரிகாரம் இந்த முன்னோர்களை கும்பிட்டு வந்தாலே அந்த மாற்றங்கள் கிடைக்கும். அப்ப குலதெய்வம் நமக்கு தாரத நம்ம முன்னோர்கள் அவங்களோட உபாசனா, இல்லைன்னா அவங்க பூஜை பண்ணி எடுத்த அந்த தேவதை தான். அப்ப அந்த தேவதையோட அருள் கிடைக்கணுமா, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த முன்னோர்களை வழிபாடு நம்ம பண்ணியிருக்கணும். அது மறந்து காணிக்க கூடாது. அதுக்காக நீங்க அந்த கோயில் பக்கத்தாடி சிலையெல்லாம் வைக்க வேண்டாம். சரிங்களா? சிலையெல்லாம் வச்சு நீங்க பண்ண வேண்டாம். உங்க சங்கல்பத்திலேயே நீங்க வச்சு கொடுக்கலாம். ஏன்னா சில கோயில்ல இந்த மந்திரமூர்த்தி சொல்லி இருக்கு. சரிங்களா? மந்திரமூர்த்தின்னு சொல்றது அந்த தேவதை உபாசிச்ச
நம்ம முன்னோர்கள் தாத்தன்மார் தான். ஏன்னா கேரளத்துல முத்தப்பன் சங்கல்பத்திலே வர்றது இருக்கு. முத்தப்பன்னா காலபைரவனோட சங்கல்பம் இருக்கு, அல்லாம மந்திரமூர்த்தி முத்தப்பன்னு இருக்கு. அந்த அது வந்து சொல்றது வந்து இந்த உபாசனை பண்ணன ஆள் தான் அந்த மந்திரமூர்த்தி. அவரு மந்திர தாந்திரிகம் எல்லாம் படிச்சிருப்பார். அப்ப அவரோட அனுகிரகத்தோட கூடி மந்திர கர்மங்கள் பண்ணா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். குலதெய்வத்தோட அருளும் அந்த வழியில ரொம்பவா கிடைக்கும். அது நீங்க அறிய வேண்டிய ஒரு விஷயம். இனி உபாசனா மார்க்கம்னு வரும்போது நம்ம உபாசன தேவதைய நமக்கு தாரது குரு. குரு பரம்பரையில் தான் மாந்திரிக கர்மங்களே சிரிக்க வருது. ஒரு மந்திரம் பண்ணும் போதும் அவசானம், அதாவது மந்திரத்தோட கடைசியில வர ஒரு வாக்கு இருக்கு. கேரளா மாந்தியத்துல சொல்றேன், என் குருவானே சுவாகா அப்படி சொல்லுவோம் நம்ம மலையாளத்துல. எல்லாம் அந்த மந்திரத்தோட கடைசியில ஒரு என் குருவானே சுவாகா, எனக்கு வசமாக்கி தெரியுதா சுவாகா அப்படி வரும். அப்ப அது எதுக்கு சொல்றதுன்னா, என் குருவோட அனுகிரகம் எனக்கு வேணும். அப்ப அவரோட அந்த ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த குரு பரம்பரையில தான் மாந்திரிக கர்மங்கள் நமக்கு வருது. அந்த குருவோட குருக்கு தலையில கை வச்சுதார பீஜாட்சரம், அந்த அவர் வளர்த்து வந்த அந்த சக்தியில ஒரு சின்ன சக்தியை நமக்கு கொடுத்து அந்த சக்தியை தான் உருவேத்தி கருவாக்கி அந்த தேவதை சங்கல்பத்தை நமக்குள்ள வளர்க்கிறார். அப்ப குருவுக்கு பிராதானியம் பண்ணி குரு பூஜை பிடித்துதான் நம்ம வந்து உபாசனா தேவதையோட பூஜைக்கு நம்ம போறோம். உங்களுக்கு நான் சொன்னா நல்லபடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ குரு ஆதி நம்ம நினைக்கணும். மாந்திரிக கர்மத்துல குருவுக்கு வந்து ரொம்ப பிராதானியம். இப்போ உபாசனா கர்மம்னு நம்ம எடுக்கிறது கூடுதலும் வந்து மந்திர கர்மங்களுக்கு வேண்டிதான். ஏன்னா நம்ம கோயில்ல வந்து ஒரு ஆளு ஒரு பிரச்சனைக்கு வருவாங்க, சில பேய் இருக்கும், ஏவல் இருக்கும், 10 வருஷமாச்சு ஏவல் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஏவல் முடிச்சாச்சுன்னா அந்த அவங்க எல்லாம் சரியாயிருவாங்க. கை கால் வலி போயிடும், இடுப்பு வலி போயிடும், மண்டை குத்தலும்பாங்க, அதெல்லாம் போயிடும். அது போறது பிறகு அவங்க கேட்கிற ஒரு கேள்வி, சார் எங்களுக்கு இது கத்துக்கணும் சார், எங்களுக்கு இந்த குட்டி சாத்தான் வித்தை படிக்கணும், இந்த மாதிரி களம் போட்டு வைக்கிற குட்டி சாத்தான் படிக்கணும், நாங்களும் முதல்ல ஒரு குட்டி வாங்கி இருந்தோம், அது சரியா குரு பூஜை தரல, அதை கொண்டு தண்ணியில போட்டு உடல சொல்லுவாங்க. அப்ப அது குரு தராத்துனாலே இல்லை, நீங்க அந்த ஸ்டேஜ் எத்தலை, அதுதான் உண்மை. இல்லைன்னா சில குருக்கள் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி. அப்ப அந்த வித்தைகள் நீங்க சரியா படிக்கணும்னா குருவோட அனுகிரகத்தோடு கூடி நீங்க படிக்கணும். அப்ப உபாசனா மார்க்கத்துல குருவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஆദ്യം ஏது குருட்ட இருந்து மந்திரம் வாங்குறீங்களோ, ஏது தேவதைய குரு தாராரோ அந்த குருவை நல்லா ஸ்மரிச்சு தான் நம்மளோட உபாசனா மூர்த்தியை பூஜை பண்றாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கிடைக்கும். அப்ப குலதெய்வ மார்க்கத்துல வரும்போது முன்னோர்களுக்கு பிராதானியம் கொடுத்து நம்ம பூஜை பண்ணணும். உபாசனா மார்க்கத்துல வரும்போது குருக்களுக்கு, குரு பரம்பரையில் இருந்த குரு திரீஷை அப்படிதான் சொல்லுவாங்க, சரிங்களா? அதை நீங்க பண்ணணும். பின்ன நம்ம தாத்தாமார்களுக்கு முன்னோர்களுக்கு பூஜை நல்லபடியா பண்ணா கண்டிப்பா நமக்கு ஒருபாடு வெற்றியை கொடுக்கும். அது நீங்க என்னைக்கும் தெரியண்டது, அது யாரும் அப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சிலவங்களோட சிந்தனைகள் வரும், அதாவது நம்ம தாத்தாமார் நம்மளை சாபம் பண்ணுவாங்களா, இல்லைன்னா நம்ம நல்லா கூடாதுன்னு நினைப்பாங்களா? அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்த மனஸ்தாபங்கள் இல்லைன்னா அவங்க கொண்டு நடத்தினதை நம்ம அவங்கள ஸ்மரிக்கும் போது, அதாவது அவங்கள நினைச்சு பண்ணும்போது அவங்களுக்கு கூடுதல் சந்தோஷமா வரும், அவங்களோட ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு வேண்டித்தான் அது சொல்றது. அப்ப மாந்திரிக கர்மங்கள் வரும்போது குருவுக்கு பிராதானியம் கொடுங்க. குலதெய்வ வழிபாட்டுல வந்து குருவுக்கும் பிராதானியம் கொடுங்க, தப்பு கிடையாது. முன்னோர்களுக்கு பிராதானியம் கொடுத்துவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சௌபாகியங்கள் உங்களை வந்து சேரும். இதுதான் நான் உங்களை சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடவும், கண்டிப்பாக நான் அதுக்குள்ள விளக்கங்கள் நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் நான் அதுல போடுவேன். அப்போ உங்கள்கிட்ட சொன்னது நான் இதுதான், குலதெய்வத்தோடதும் உபாசனா முறையும் எந்த ரீதியில பண்ணுங்கிறது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, நான் சொன்னதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவில் நாம பார்ப்போம்.